சுற்றுச்சூழல் தொடர்பான எதிர்மறையான செய்திகளையே தொடர்ந்து கேட்டு வரும் நமக்கு தூத்துக்குடி மாவட்ட அலையாத்தி காடுகள் நல்ல செய்தியை கூறுகின்றன. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். புயல், கடல் அரிப்பு மற்றும் ஆழிப்பேரலை போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து கடலோர பகுதிகளை பாதுகாக்கும் உயிர்கவசமாக விளங்கும் அலையாத்தி காடுகளை பாதுகாத்து அதன் பரப்பளவை அதிகரிக்கும் பணிகளில் தமிழ்நாடு வனத்துறை தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. வெள்ளக்காடு, கண்டல் காடு, மாங்க்ரோவ் காடு என்றும் அழைக்கப்படும் இக்காடுகளின் தனிச்சிறப்பு ஆக்சிஜன் பெறுவதற்காக நிலத்துக்கு வெளியே நீளும் சுவாசிக்கும் வேர்களாகும். தூத்துக்குடி மாவட்டத்தின் புன்னக்காயல், பழைய காயல், காயல்பட்டினம் போன்ற கடலோர பகுதிகளில் இக்காடுகள் பரந்து காணப்படுகின்றன. மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பக பகுதிக்குள் அமைந்துள்ள இவை பல்வேறு மீன்கள், களிநண்டு, வெள்ளை இறால் போன்ற கடல்வாழ் உயிரினங்களின் முக்கிய இனப்பெருக்க மையமாகவும் திகழ்கின்றன. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் முதல் மார்ச் மாதம் வரை வெளிநாடுகளிலிருந்து வலசை வரும் ஆயிரக்கணக்கான பறவைகளின் வாழிடமாகவும் இக்காடுகள் விளங்குகின்றன. கடலுக்குள் பவளப்பாறைகள் எவ்வாறு கடல் வளத்தை பாதுகாக்கின்றனவோ அதேபோல் கரையோரத்தில் அலையாத்தி காடுகள் இயற்கை அரணாக செயல்படுவதாக உள்ளூர் மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். மீன்வளத்தை பாதுகாக்கும் அலையாத்தி காடுகளின் கண்ணா செடிகள் குறித்து மீனவர் சக்தி புதிய தலைமுறையிடம் பேசினார். இது எல்லாமே கண்ணா செடியோட வேறு தான். இது எதுக்கு மீனவர்களுக்கு ரொம்ப உற்ற நண்பனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த கண்ணா செடிக்குள்ள எந்த ஒரு மீன் மீன் முட்டையிட்டாலும் சரி, குஞ்சு பொரிச்சாலும் சரி, இதுக்குள்ள மட்டும்தான் பாதுகாப்பா இருக்க முடியும். இப்ப இதை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வச்சுக்கலாம், அதோட ஒரு பெரிய மீன் சாப்பிட்டுட்டு போயிடும். ஓரளவு ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியை வர்ற வரைக்கும் இந்த கண்ணா செடிக்குள்ள போயாச்சுன்னா வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த மீனோட நுணுக்கங்கள்லாம் அங்க தெரிஞ்சிருக்கும். அந்த மீன் பாதுகாப்பா இருக்கும். கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு இதோட விட்டு வெளியே வரும். இதை விட்டு வெளியே வரும்போது நம்ம கடலுக்குள்ள சேரும். அந்த கடலுக்குள்ள வரும்போது அந்த மீனை பிடிச்சுதான் மீனவர்களுக்கு வாழ்வாதாரம். இக்காடுகளை பெருக்கும் நோக்கில் வனத்துறையினர் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான விதைகளை சேகரித்து சிறிய கால்வாய்கள் அமைத்து புதிய செடிகளை வளர்த்து வருகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 130 ஹெக்டேர் பரப்பளவில் புதிய அலையாத்தி காடுகள் உருவாக்கப்பட்டு சேதமடைந்த பகுதிகளும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட வன அலுவலர் இளையராஜா புதிய தலைமுறையிடம் தெரிவித்திருக்கிறார். அலையாத்தி காடுகள் நமக்கு கடலோர மக்களை இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாத்து மீன் வளங்களை பெருக்குவதற்கு மிக முக்கிய பங்காற்றுகின்றது. அதனால இந்த அலையாத்தி காடுகளை பாதுகாக்க தமிழ்நாடு வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நமது மாவட்டத்தில் முள்ளக்காடு, பழைய காயல், புன்னக்காயல் மற்றும் காயல்பட்டினம் ஆகிய பகுதிகளில் இந்த காடுகள் காணப்படுகின்றன. கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் மூலமாக சுமார் 130 ஹெக்டருக்கும் அதிக அளவிலான மேங்க்ரோவ் காடுகள் நம்ம உருவாக்கியிருக்கிறோம். ஏற்கனவே உருவாக்கப்பட்ட காடுகளில் சேதம், வெள்ளத்தாலும் பல காரணங்களாக சேதம் முடிஞ்சால் அதையும் மீட்டுருவாக்கம் செய்த பணிகள் நம்ம மேற்கொண்டிருக்கிறோம். இந்த அலையாத்தி காடுகள் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியம் என்பதால் பழைய காயல் முக்காணியில் கடலோர சார்ந்த மக்கள் மற்றும் வனத்துறை இணைந்து வில்லேஜ் மேங்க்ரோவ் கவுன்சில் என்ற குழுக்களை நம்ம உருவாக்கிறோம். அது மூலமாக அந்த மக்களுக்கு அலையாத்தி காடுகளை பாதுகாப்பது குறித்த பயிற்சி மற்றும் அவருக்கான வாழ்வாதாரம் தேவையான உதவிகளை நம்ம வழங்கி வந்துருக்கிறோம். மேலும் இக்காடுகளை பாதுகாக்க உள்ளூர் மீனவர்களுடன் இணைந்து குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சிறு கடனுதவிகள் மற்றும் விழிப்புணர்வு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்றும் இளையராஜா தெரிவித்தார். புதிய தலைமுறையின் காலநிலை அணிக்காக செய்தியாளர் ராஜன் கார்த்திகேயன்.